இப்போ சுஜித்ராக்கு போவோம். சுஜித்ரா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸாக வந்து மிர்ச்சி எஃப்எம்ல இருந்திருக்கீங்க. ஸோ உங்கள் வாய்ஸ் வந்து ஆரம்பத்து காலை 9 மணிக்கு ரைட் 9 o'clock 7 to 11 7 to 11 3 hours 4 hours every day. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து ஒரு சிங்கராக மாறி இருக்கீங்க. லைக் யோர் வாய்ஸ் ஹஸ் லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் டோன். ஸோ சுஜித்ரா பாடினாலே ஸோ அவங்க வந்து மக்கள் வந்து சுஜித்ரா தான் பாடினாங்க அப்படி ரெக்கக்னைஸ் அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டோன் உங்கள் வாய்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஹிட் சாங்ஸ் தான் பாடிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் மக்கள் கேட்கும்போது அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற தருணத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? லைக் தே ரெகனைஸ் சுஜித்ராஸ் வாய்ஸ் அண்ட் பீப்புள் லைக் ஓ திஸ் இஸ் அமேசிங், பீப்புள் டான்ஸ். உங்கள் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டான்சிங், லைக் பீப்புள் டான்ஸ் லைக் ஆன் த ஃப்ளோர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாங்ஸ்லாம் போட்டாங்கன்னா யூ see some corner people dancing all the time like young guys. So how do you feel about that? Your voice like I feel so great happy. man. இதுக்கு மேல என்ன சொல்றது? நீங்க ரொம்ப நேரம் ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒரு வயல இன்னும் it feels amazing. It's quite a blessing to be able to do this. ஸோ உங்களோட ஆல்பம் நான் வந்து 2-3 சாங்ஸ் கேட்டது. இந்த நீங்கள் பண்ண இந்த ஆல்பம் பாரதியார் ஆல்பம் Music I like. மியூசிக் ஐ லைக் சாங்ஸ் பாரதியார் ஸ்பெஷல். அது என்ன கான்செப்டில் ஹவு டு யூ வாண்ட் டு டெடிகேட் பாரதியார்? பிகாஸ் த லாட் ஆஃப் ஜானர்ஸ், லாட் ஆஃப் ஒரு சாங் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. வை டு யூ வாண்ட் லைக் பாரதியார் டெடிகேட் பண்ணணுன்றது? அது எனக்கு வந்த வாய்ப்பு. அது நான் அந்த வாய்ப்பை நான் உருவாக்கலை. வர்ஜின் ரெக்கார்ட்ஸ் வந்து என்னை அப்ரோச் பண்ணினாங்க, இந்த மாதிரி ஒரு செமி கிளாசிக்கல் ஆல்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு. பாரதியாரோட கவிதைகள் எனக்கு ரொம்ப நாளாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கான்செப்ட் நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணினேன், இந்த மாதிரி பண்ணலாமான்னு. முதல்ல கொஞ்சம் தயங்கினாங்க, ஏன்னா எல்லாமே தமிழ் அண்ட் தே வாண்டட் டு டூ சம்திங் பேன் சவுத் இண்டியன் 4 லாங்குவேஜஸையும் கொஞ்சம் அந்த மாதிரி ஆடியன்ஸஸை கொஞ்சம் பண்ணுற மாதிரி. பட் அவங்களே நான் இனிஷியல் ட்ராக்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அமிச்ச போது ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு. தே வென்ட் ஃபர்தர் வித் தி ஆல்பம். ஸோ ரஞ்சித், நீங்கள் வந்து ட்ரெயின் கர்நாடிக் சிங்கர். நீங்கள் வந்து இந்த சப்தசுரங்களில் 2001 வின்னர். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜஸ்ட் நேம் அப்போ தான் உங்களுக்கு வந்து மக்கள் நீங்கள் யாருன்னே தெரிஞ்சுது. ஸோ வென் யூ சிங் ஃபார் த மூவி அண்ட் ஃபார் த ஸ்டேஜஸ், ஹவு டு யூ ஃபீல் த ஆடியன்ஸ் ரெகக்னைஸ் யூ ஆஃப்டர் பிகமிங் ஃபேமஸ் பாப்புலர்? See, talent show back then it wasn't reality show. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் reality shows. பட் அப்போ வந்து வெறும் talent shows தான். So it was nice winning the show and I got into this feeling that ஆமாம் இது ஒரு பெரிய ஷோ, யூனோ இன் எஸ்பெஷலி இன் த தமிழ் ஆடியன்ஸ்க்கு இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஷோஸ். ஸோ அப்படியே பாடி முடிச்ச உடனே அப்படியே பீப்புள் கம் ரன்னிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கேட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் ஃப்ளட் த்ரூ. பட் தட் டிட்ன்ட் ஹேப்பன். த ரியாலிட்டி வாஸ் சம்திங் எல்ஸ். ஸோ ஐ டுக் அ இயர் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ரியாலிட்டி வாஸ் ஆல் அபவுட். அண்ட் தென் like I said, என்னோட டெஸ்டினி I didn't know much. I mean, I was trained in classical Carnatic music, but film music ஓட ரொம்ப அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. I mean, you know, at least for that time ஒரு playback singer. ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் யேசுதாஸ் சார், எஸ்பிபி சார், அதெல்லாம் பார்த்து playback singing எல்லாம் I never thought was my cup of tea. But then like in the reality show was என்ன சொல்கிறது, was a curtain raiser. நான் நிறைய அந்த ரியாலிட்டி ஷோஸில் நிறைய பாடல்கள் பாடினேன். டிஎம்எஸ் சாரோட, எஸ்பிபி சாரோட நிறைய. I got a little more, இன்னும் ஃபிலிம் மியூசிக்கை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட நல்லா தெரியிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது அமைஞ்சது. அண்ட் ஆஃப்டர் தேட் ஐ ஸ்டார்டட் as a chorus singer. I started doing backups. So started with Mani Sharma sir. ஸோ அங்கே வந்து அவர் என்னோட டேலண்ட்டை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணினார் ஃப்ரம் த குரூப். அண்ட் he kind of groomed me and he gave me wonderful opportunities. Telugu, Tamil. என்னோட ஃபர்ஸ்ட் சாங் அவருக்கு தான் ரெக்கார்ட் பண்ணினேன். From then on it was a என்ன சொல்கிறது, வெரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஜேர்னின்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ ஸ்டார்டட் டூயிங் கோரஸஸ் ஃபார் ஒவ்வொரு கம்போசர், யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், ரஹ்மான் சார், எல்லாருக்குமே ஐ ஸ்டார்டட் டூயிங் பேக்கப்ஸ். அண்ட் ஃப்ரம் தேர் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் டூயிங் ட்ராக்ஸ் அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் சிங்கிங் சாங்ஸ். அண்ட் பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐம் சிட்டிங் ஹியர் ரைட் நவ். ஸோ yeah, it's been an awesome journey, you know. I think உங்களோட ஃபர்ஸ்ட் சாங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நிச்சயமா? மச்சான் லிரிக்ஸ் well yeah, illa I'll try to sing that. That's also Jeeva's first song in Tamil. அவங்க ஹிண்ட் கொடுக்கும்போது தெரியுது ஏதோ இருக்கு. இல்லை நாங்கள் அவங்களோட ஃபேவரட் சாங் ரொம்ப கலாய்ப்பீங்களா? இல்லை அவர் சொன்ன மாதிரி ஃபேவரட் சாங். Okay, I'll sing that. That's Jeeva's first introduction. So we both got introduced together. Sorry. Alright. இருக்கு உள்ளார சிரிச்சே மறைப்பறாங்களே. No idea. Alright. சில்லு சில்லாய் என்னை சிதறச் செய்தாய், முள்ளு முள்ளாய் என்னை கிழித்துச் சென்றாய். ஹோ சில்லு சில்லாய் என்னை சிதறச் செய்தாய், முள்ளு முள்ளாய் நெஞ்சை கிழித்துச் சென்றாய்.
ஹே பெண்ணே திரும்பி பாரு, ஹே பெண்ணே திரும்பி பாரு, ஹே ஹே பெண்ணே திரும்பி பாரு, ஹே ஹே பெண்ணே திரும்பி பாரு. Oh, nice. That's nice. Okay, 3 பேரை பாடிட்டாங்க. சுஜித்ரா இன்னும் உங்களை மட்டும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணும்? உங்களோட வாய்ஸ் எந்த பாட்டு கேட்டாலும் ஓகே தான். இல்ல எனக்கு நீங்க என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க நான் பாடுறேன். இந்த மாதிரி மாட்டி விட்டு அப்படிங்க. நான் என்ன பாடுறேனே தெரியாது. ஆமா என் பாட்டு தெரியுமா தெரியாது. ஜிம்ல வச்சிட்டீங்க எல்லாம். போக்கரி படத்துல தான் பாட்ட பாடு. டோல் டோலா வேற ஏதாவது கேளுங்க. கண்டுபிடிச்சேன். வேற ஏதாவது கேளுங்க. ஏங்க அதெல்லாம் இதெல்லாம் சரி வராது. நீங்க என்ன சொன்னீங்க? ஏதாவது பாட்டு சொன்னீங்க, அந்த பாட்டை நான் சொல்லிட்டேன். ஓகே, சின்ன ரிக்வெஸ்ட் உள்ள இருந்து வந்திருக்கு. அந்த பாட்டு டோல்ல அப்படியே மாத்தி கந்தசாமில இருந்து அந்த பாட்டை பாடுனீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. சோ உள்ள இருக்கிற அந்த மறைந்திருந்து பார்க்கும் கேட்கும் மர்மத்துக்கு ஒரு Hey, excuse me, Mr. Kandasamy. Hey, excuse me, Mr. Kandasamy. ஒரு coffee குடிப்போம், come with me. Hot ஆ cold ஆ நீயே தொட்டு பாரு. Hey, excuse me, Mr. Kandasamy. ஒரு long drive போலாம், come with me. Slow ஆ speed ஆ நீயே ஓட்டி பாரு. Hey, ஓட்ட சிம் கார்டே MTI போடே உன்னை ஸ்விட்ச் ஆன் செய்யறது வேஸ்ட். ஹச்சு புல்டாகே நச்சு கேள் பாக்கே என்ன சுத்தாம போனா நான் சேஃப். மண்ரோடே இடு மண்ரோடே பாவே மெயின் ரோடே. அதுக்கப்புறம் கொஞ்சம் அசிங்கமா போயிடும் பாட்டு. போடி போடான்னு திட்டுப்பாங்க. ஸோ அது நம்ம ஸ்டேஜுக்கு ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 2-3 நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் த கெனேடியன் artists, the singers? We have not sung with them yet. Not sung with them yet? I haven't performed with them yet. நீங்கள் பாடிருப்பீங்கல்ல சார்லதா? Earlier. So what do you think about their talents? Like I know they are doing a good job. Okay. You know what I mean? Yeah. So அவங்களோட இது என்ன நினைக்கிறீங்க நீங்க? Yeah, but Canadian artists, Puerto Rico, I have had the opportunity to work with the SC boys from Montreal. Open in or a song they composed after hearing Chillax அதை compose பண்ணி எனக்கு அமிச்சு I recorded it for them. I feel that there's a lot of dedication. ரொம்ப ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி இசை நமக்கு. ஒருவேளை இந்தியாவிலேருந்து இவ்வளோ தள்ளி இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையேன்னு இன்னுமே ஒர்க் பண்ணுறாங்களா ஹார்டாக அப்படிங்கிறது கூட நான் யோசிப்பேன். ஸ்டீவ் கிளிஃப் வேலண்டைன் அண்ட் தென் திஸ் பிரின்ஸ்டன் சார்ல்ஸ் who lives in Germany. So lot of people, இப்போ இலங்கை தமிழர்கள் வந்து lot of people டேலண்டடாக இருக்காங்க. ஸோ இங்கே பாடகர்கள் பார்த்தா பிரபா பாலகிருஷ்ணன் நல்லா பாடுறாரு, திஸ் எலிசபெத் மாலினி who I've sung with, and so lot of people. I mean, I'd like to mention their names. ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நாங்களாம் இங்கே ஷோஸுக்கு வரும்போது சம்டைம்ஸ் சாங்ஸ் டூயட்ஸ் பாடணுன்னா we really need support of the artists here. So அவங்களையும் I'd like to say thank you to them. ஓகே விஜய், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர்லேருந்து இப்போ வந்து ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கீங்க. how do the transformation you feel? பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பாட போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து நோட் சொல்லுவாங்க, you just sing and then that's it. But compose is totally different. So how do you feel the transition? நான் நிறைய கம்போஸ் பண்ணலை, ஆனால் ஒரு படம் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா வந்து ஒரு சிங்கராக நான் வந்து ஸ்டூடியோ போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே 3 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் பாட்டு பாடிட்டு ஓகே தேங்க்யூ பாய்ன்னு சொல்லி நாங்கள் கிளம்புறோம். ஆனால் ஒரு கம்போசராக வேலை பண்ணும்போது தான் எனக்கு ஐ ரியலைஸ்ட் ஒரு சாங்கு பின்னாடி how much of hard work goes from the composer or the producer or the director. நான் வந்து ஒரு சாங்க்கு ஒரு சம்டைம்ஸ் a song can have a history of 1 year 2 years. நிறைய தடவை கம்போஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷன் பற்றி யோசிச்சுட்டு டிஸ்கஷன் பண்ணி தென் ஃபைனலி ஓகே யார் பாடணும் அதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் ஆகி ஃபைனலி ஓகே விஜய் பிரகாஷ் பாடட்டும், ரஞ்சித் பாடட்டும், இல்லை சுசித்ரா, சார்லதா இப்படி. ஸோ தென் ஐ ரியலைஸ்ட் இட் மேட் மீ அ சீரியஸ் சிங்கர். அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இன்னும் ஒரு சீரியஸ் சிங்கராக சேஞ்ச்ட் அப்படி எனக்கு தோணுது. என்னென்னா பிகாஸ் ஐ நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் composing. That whole process is so difficult. So now I take my singing more seriously than ever before. So it's been a wonderful experience to have composed. இப்போ நான் வந்து Coke Studio on MTV season 3 கூட வருது. It's famous here too.
இன் இந்தியன் கோக் ஸ்டுடியோ. இங்கே பார்க்குறாங்க எல்லாரும். ஆமாம். ஸோ இந்த தடவை நான் என்னோட காம்போசிஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அது ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறது on MTV. இட்ஸ் மை ஓன் காம்போசிஷன் that I've done for கோக் ஸ்டுடியோ. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது.